அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான தேன் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா பச்சரிசி ஒரு ஆழாக்கு எடுத்துகிட்டு அதை 6 ஹவர்ஸ் அதாவது 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு சாதம் வடிக்கிற மாதிரி வடிச்சிட்டு தண்ணி இல்லாமல் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு 2 ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்வீட்ன்றதுனால நம்ம வந்து 2 ஏலக்காய் போடுறோம். இதிலே போட்டு அரைச்சிட்டோம்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரே டைம் போட்டு அரைச்சோம்னா குறைன்னு இருக்கும். அதனால் மிக்சி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம இட்லி பானை அதாவது இட்லி வேக வைக்கிற பானையில் வந்து சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த மாவு கொழுக்கட்டை மாவு மாதிரி. ஸோ 15லேருந்து 20 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி சூடு ஏறி இருக்கணும் குண்டானில். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நல்லா சாஃப்டாக வெந்துடும். தண்ணி சூடேறாமல் நீங்கள் வச்சிங்கன்னா 30 நிமிஷமாவது ஆகும் வேகிறதுக்கு. ஸோ அதனால் இட்லி பானையை நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்த மாவை இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் வச்சுட்டு நம்ம இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 பக்கமே சைடில் இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தூக்கி நம்ம வந்து நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். கவர் பண்ணிவிட்டு மடித்து நல்லா வெளியில் ஆவி வராத மாதிரி ஸ்டீம் வெளியே வராத மாதிரி நல்லா நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடணும். வச்சுட்டு இப்போது மேலே இட்லி கொத்து போட்டு மூடிடலாம். மூடிட்டு நம்ம வந்து இது சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். ஃபுல் தீயில வச்சோம்னா மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஒரு மாதிரி கொழுக்கட்டை மாதிரி ஒரு மாதிரி ரஃப்பாக ஆகிடும், ஹார்டாகிடும். ஸோ சிம்மில் வச்சு வேக வச்சோம்னா 20 மினிட்ஸில் சீக்கிரமாக நல்லா வெந்துடும். ஆல்ரெடி தண்ணி குடிச்சிருக்கு. அது வேகிற டைமில் நம்ம அதுக்கு தேவையான ஒரு 300 கிராம் வெல்லம் அதை எடுத்து ஒரு 100 ml தண்ணி ஊற்றிட்டு ஒரு சிட்டிகை உப்பு டேஸ்ட்டுக்காக, ஸ்வீட்டுன்றதுனால டேஸ்ட்டுக்காக நம்ம ஒரு சிட்டிகை உப்பு போட்டு வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பாகுபதம்லாம் எடுக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள் 20 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. நம்ம இதை எடுத்து பார்க்குறோம். இந்த மாவு எப்படி வெந்திருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்குதுன்னா எடுத்து கையில் தொட்டு பார்க்கும்போது அப்படியே உருட்டிட்டு வரணும் நம்ம கொழுக்கட்டை மாதிரி. ஸோ வெந்துடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை போயிட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேஷனில் கொட்டிட்டு சூடாக இருக்கிறதுனால நான் கரண்டை வச்சு நல்லா உடச்சி விடுறேன். உடச்சி விட்டுட்டு நம்ம வெள்ளத்தில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டோம் இல்லையா, ஒரு பிஞ்சு, அதே மாதிரி மாவுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டோம்னா டேஸ்ட் நல்லா கொடுக்கும் ஸ்வீட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா மாவு பத்தாமல் போயிடும். அதனால் மாவு பிசையும் போது கொஞ்சம் கவனமாக செய்யணும். சூடு ஆறுனதுக்கப்புறமா அதில் இருக்கிற கரண்டியை நான் எடுத்துகிட்டு கை வச்சே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சூப்பராக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், கட்டியே இருக்கக்கூடாது. கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், மாவு வந்தது எந்த அளவுக்கு சாஃப்டாக தெரியுது பாருங்கள். மாவு வேகலைன்னா இந்த அளவுக்கு தெரியாது. நல்லா மாவு வந்திருக்கு. சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம இதை நல்லா உருண்டை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணலாம். ஏன்னா இதை பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். தண்ணி நிறையவும் இல்லை, பத்தாமல் ட்ரையாகவும் இல்லை, கரெக்டான பதத்து தான். ஸோ தண்ணி மட்டும் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கணும். பசைஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கையில் அந்த ஆள்கட்டி விரல் வச்சு லெஃப்ட் ஹேண்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து 2 விரலுக்கு நடுவில் வச்சுட்டு குட்டி குட்டியாக நம்ம எடுக்கணும். 2 விரலும் சேர்த்து கொஞ்சமாக பிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி போட்டோம்னா சட்டுன்னு சீக்கிரமாக நம்ம தேய்ச்சி முடிச்சிடலாம். ஸோ இது வெல்லம் போட்டு செய்கிறதுனால எங்கள் ஊரில் இது தேன் கொழுக்கட்டை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பால் கொழுக்கட்டைன்னா ஒயிட் கலரில் சர்க்கரை போட்டு பால் ஊற்றி அது இருக்கும். நான் வந்து இங்கே வெல்லம் போட்டிருக்கேன். அதனால் வந்து நாங்கள் எங்கள் ஊர் சைட்லலாம் இது தேன் கொழுக்கட்டை அப்படி தான் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா அழகாக ஷேப்பாக சூப்பராக நமக்கு தேவையான அளவுக்கு ஒல்லியாகவோ பெருசாகவோ எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒருத்தராக செஞ்சால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா செய்வாங்க. இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு இது பாருங்கள், நாங்கள் 4 பேர் சேர்ந்து செஞ்சோம். எவ்வளோ சீக்கிரமாக சட்டுன்னு முடிஞ்சிச்சு பாருங்கள். 20 நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி நம்ம ரவுண்டு ஷேப்லேயும் போட்டுக்கலாம், நீட்டி ஷேப்லேயும் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா இதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பானையில் தண்ணி சூடேறி இருக்கணும். சூடேறி இருந்தால் தான் டக்குன்னு 5 to 7 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வெந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா துணியில் அதே மாதிரி உள்ளே வச்சுட்டு ஒரு
5 to 10 மினிட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வேக வைக்கணும். ஏன்னா இது ஆல்ரெடி வெந்த மாவு. அதிகமாக வெந்துடுச்சுன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே ரப்பர் மாதிரி டைட்டாக நச்சுக்குன்னு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5லேருந்து 7 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடுச்சுன்னா ரொம்ப சாஃப்டாகிடும். வெந்ததை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம ஆல்ரெடி வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வடிகட்டி இதில் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்து தண்ணியில் கலந்து இதில் ஒன்றா ஊற்றிடணும். திக்னஸ் வரணும் இல்லையா சாப்பிடும்போது, அதுக்காக இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இதை அடுப்பில் வச்சுட்டு கொதிக்க விடணும். ஏன்னா பச்சை மாவுன்றதுனால அப்படியே விட்டுட்டோம்னா வயிற்றுக்கு நல்லது இல்லை. ஸோ அந்த ஒரு ஸ்பூன் மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி விட்டதுனால இது கொஞ்சம் கொதிக்க வச்சிடணும். அதை பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தேங்காய் பால், ஒரு முடி தேங்காய் வந்து பால் எடுத்து புழிஞ்சு வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூடு பண்ணக்கூடாது, சூடு பண்ணால் திரிஞ்சு போயிடும். அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த தேங்காய் பால் இதில் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடணும். விட்டுட்டோம்னா அந்த பச்சரிசி மாவு ஊற்றுறதுனால கொஞ்சம் திக்னஸ் வரும். திக்னஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை பரிமாறிக்கலாம். பரிமாறும் போது இதை பாருங்கள், நான் விட்டுட்டேன் ஒரு 20 மினிட்ஸு. அப்போவும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஒரு 1 ஹவர் கழித்து பார்த்ததுக்கப்புறமா இன்னும் திக்காகிடும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம துருவிய தேங்காய் வந்து மேலே தூவிட்டோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது பாருங்கள், இவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள். டைம் போக போக டைம் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ் வந்துடும். எப்படி இருக்குது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.